ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம ஏதாவது ஒரு அப்டேட், ஒரு சூடோ கமாண்ட் லினக்ஸ்ல நம்ம இன்ஸ்டால் பண்றோம்னா, ஒரு ப்ரிவிலேஜ்டு கமாண்ட் நம்ம இன்ஸ்டால் பண்றோம்னா, அது நம்ம ஒரு வாட்டி நமக்கு பாஸ்வேர்டு கேட்கும். திருப்பியும் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைம்க்கு பாஸ்வேர்டு கேட்காது. ஸோ இது சில டைம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். நம்ம ஒரு ஒரு வாட்டியும் நம்ம பாஸ்வேர்டு என்டர் பண்ண தேவையில்ல. இது நம்ம பர்சனல் மிஷினில் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இடத்துல கன்வீனியண்ட்டாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் ஆஹ், ஒ- ஒரு கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு 10-15 மினிட்ஸ் கழிச்சு திருப்பி இன்னொரு கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. அப்போ திருப்பி பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பாஸ்வேர்ட் கேட்டுட்டே இருந்தால் சில வாட்டி அது ஒரு ஒரு வாட்டி பாஸ்வேர்டு என்டர் பண்ணுறதுக்கு நீங்கள் கொஞ்சம் லேசியாக ஃபீல் பண்ணலாம். இல்லைன்னா சில செக்யூர்டான சிஸ்டம்ல என்னன்னா ஒரு ஒரு வாட்டியும் பாஸ்வேர்டு கேட்கணுமா கேட்குற மாதிரி நம்ம பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி நீங்கள் பாஸ்வேர்டு என்டர் பண்ணிட்டு விட்டீங்கன்னா டிஃபால்ட் டைம் அவுட்னு ஒன்று இருக்கு. டிஃபால்ட் டைம் அவுட்னா யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். sudo apt install vim. ஸோ இந்த மாதிரி நான் இது பண்ணும்போது எனக்கு எந்த பாஸ்வேர்டுமே எனக்கு கேட்கல. ஏன்னா பார்த்தீங்கன்னா நான் இப்போதான் நான் வேற ஒரு இன்ஸ்டாலேஷன் பண்ணேன். ஸோ திரும்பியும் நான் இன்ஸ்டால் பண்ணும்போது எனக்கு பாஸ்வேர்டு கேட்கல. ஸோ இது பார்த்தீங்கன்னா சில வாட்டி பர்சனல் மிஷின்ன்றதுனால இதில் எதுவும் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா நான் தான் இந்த மிஷின் யூஸ் பண்ணுறேன். அதனால எனக்கு நான் என்ன பண்ணுறேன்னு தெரியும். பட் ஆனால் இதே நீங்கள் ஒரு ஆஃபீஸ் மிஷின் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நீங்கள் பாஸ்வேர்டு என்டர் பண்ணணும். என்டர் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா அந்த கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு திருப்பியும் நீங்கள் அதை லாக் அவுட் பண்ணிட்டு இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு பாஸ்வேர்டு அந்த செஷன் ஆக்டிவாக இருந்ததுன்னா இன்னொருத்தவங்க வேற ஏதாவது கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்றாங்கனாலும் பாஸ்வேர்டு கேட்கணும். ஸோ அந்த மாதிரி நம்ம செட் பண்ற மாதிரி இருக்கணும். அதுதான் பார்த்தீங்கன்னா செக்யூர்டான சிஸ்டம். இல்லை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்சனல் மிஷின் இருக்கு, எனக்கு ஒரு ஒரு வாட்டியும் எனக்கு பாஸ்வேர்டு கேட்டுட்டே இருக்கு, எனக்கு ப்ராப்ளமா இருக்கு. எனக்கு டிஃபால்ட் டைம் அவுட் பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் இருக்கக்கூடாது. பை டிஃபால்ட்டா பார்த்தீங்கன்னா உபுண்டுல டிஃபால்ட் டைம் அவுட் பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ். ஸோ இந்த மாதிரி டிஃபால்ட்டாக எனக்கு டைம் அவுட் 15 மினிட்ஸ் வேணும், எனக்கு 2 ஹவர்ஸ் வேணும், இல்லை எனக்கு 3 ஹவர்ஸ் வேணும். ஏன்னா நான் அட் ஏ டைம் நான் என்னோட மிஷின் ஆன் பண்ணால் நான் 2-3 ஹவர்ஸ் நான் ஒர்க் பண்ணுவேன். அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஃபால்ட் டைம் அவுட் பார்த்தீங்கன்னா உங்களால் சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ அதை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நம்ம இந்த ஃபைல் நம்ம ஓப்பன் பண்ணோம். ஸோ இதை ஸ்க்ரீன் நான் கிளியர் பண்ணிக்கிறேன். ஸோ sudo 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 sudo. இந்த கமாண்ட் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இப்போ பாஸ்வேர்ட் கேட்குது பாருங்க, டைம் அவுட் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபைல் ஓப்பன் ஆகும். இது நேனோவில் ஓப்பன் ஆகுது. ஸோ அதனால நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வேற எடிட்டரில் கூட ஓப்பன் பண்ணலாம். இதே நீங்கள் வேணும்னா எனக்கு விம்ல ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் இதே சூடோ விஐ சூடோன்னு கொடுக்கறதுக்கு பதில் நீங்கள் எடிட்டர் நீங்கள் என்ன எடிட்டர் வேணுமோ அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் விம்னு யூஸ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி உங்களுக்கு விம்ல ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம ஒரு டிஃபால்ட் டைம் அவுட் நம்ம செட் பண்ண போகிறோம். நான் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா இந்த இடத்த 1 மினிட்னு வச்சிருக்கேன். ஸோ அதனால தான் எனக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு பாஸ்வேர்ட் கேட்கல. டிஃபால்ட்டாக உங்களுக்கு இந்த பேராமீட்டர் இருக்காது. ஸோ டிஃபால்ட்டாக உங்களுக்கு ஃபைல் இப்படி தான் இருக்கும். நீங்கள் எதுவுமே இன்ஸ்டால் பண்ணலை அப்படின்னா ஃபைல் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் டிஃபால்ட் டைம் அவுட் நீங்கள் செட் பண்ணணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா ஸோ டிஃபால்ட்ஸு அதுக்கப்புறமேல டைம் ஸ்டாம்ப்பு அண்டர்ஸ்கோர் டைம் அவுட் ஈக்குவல் டு இது எத்தனை மினிட்ஸ் வேணும். எத்தனை மினிட்ஸ் வேணும்னா இப்போ நான் டிஃபால்ட்டாக இது 15 இருக்கும். அதனால இதில் செட் பண்ண மாட்டாங்க. அதனால தான் இந்த ஃபைலில் இந்த பேராமீட்டர் இருக்காது. ஸோ டிஃபால்ட்டு டைம் ஸ்டாம்ப் அண்டர்ஸ்கோர் டைம் அவுட்ன்ற பேராமீட்டர் உங்களுக்கு இருக்காது. ஸோ இது டிஃபால்ட்டாக 15 மினிட்ஸ் செட் ஆகும். ஸோ இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். எனக்கு 1 ஹவர் வேணும் அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா 16 செட் பண்ணிக்கணும். ஸோ 60 மினிட்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்ஸ் ஒரு வாட்டி நீங்கள் பாஸ்வேர்டு என்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு திரும்ப பாஸ்வேர்டு கேட்காது. ஸோ இல்லை எனக்கு 1 ஹவர் வேணாம், எனக்கு 3 ஹவர்ஸ் வேணும்னா நீங்கள் இது 118 செட் பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் எவ்வளோ நம்பர் செட் பண்ணுறீங்களோ அவ்வளோ மினிட்ஸ் நீங்கள் யூஸ் உங்களுக்கு பாஸ்வேர்டு திருப்பியும் அது ப்ராம்ப்ட் பண்ணாது. ஸோ இது நம்ம 118 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்ஸ் நீங்கள் ஒரு வாட்டி என்டர் பண்ணிட்டீங்கன்னா பாஸ்வேர்டு உங்களுக்கு 3 ஹவர்ஸ்க்கு பாஸ்வேர்டு கேட்காது. ஸோ இந்த மாதிரி இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது நம்ம 118 செட் பண்ணிட்டா பார்ப்போம். நம்ம செட் பண்ணிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா இந்த இடத்த திருப்பி sudo apt install vim.
ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு பாஸ்வேர்டே கேட்கல. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் எத்தனை வாட்டி அடித்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டே கேட்காது. நீங்கள் நீங்கள் 1 ஹவர் 2 ஹவர் நீங்கள் அட்டெஸ்டேஜ் வந்து ஒரு செஷனில் ஒர்க் பண்ணும்போது இது வந்து உங்களுக்கு பர்சனல் மிஷினில் வந்து இது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து உங்கள் பர்சனல் மிஷினில் வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு ஒரு வாட்டி வந்து பாஸ்வேர்டு என்டர் பண்ண தேவையில்ல. பட் ஆனால் இதுவே நீங்கள் வந்து ஒரு செக்யூர்டான ஒரு என்வரான்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்க, வந்து ரொம்ப கான்ஃபிடென்ஷியலான டேட்டாலாம் இருக்குது, இது வந்து ஒரு ஒரு வாட்டியும் வந்து அவங்க பாஸ்வேர்டை என்டர் பண்ணி தான் அவங்க வந்து ஒரு ஒரு கமாண்டையும் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிற என்வரான்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா வந்து இதுக்கு வந்து நீங்கள் அந்த பேராமீட்டர் இருக்குல்ல, நம்ம பேராமீட்டர் வந்து 118 கொடுத்து 3 ஹவர்ஸ்க்கு அது நீங்கள் 0ன்னு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு ஒரு வாட்டியும் நீங்கள் கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ இப்போ நான் அதை வந்து செட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ திருப்பியும் வந்து நம்ம வந்து அந்த விஐ சூடோ அந்த ஃபைலுக்குள்ளே நம்ம வந்து போயிடலாம். போயிட்டு இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல 118 கொடுத்துருக்கோம். இது வந்து நான் வந்து இப்போ வந்து 0ன்னு செட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ டிஃபால்ட் டைம் ஸ்டாம்போட டைம் அவுட் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம 0ன்னு செட் பண்ணிட்டா, ஸோ இதை வந்து திருப்பி நான் வந்து சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணிட்டு இப்போ நான் வந்து திருப்பியும் வந்து நான் வந்து சூடோ ஆப்ட் விமன் கேட்குறேன். இப்போ வந்து எனக்கு வந்து பாஸ்வேர்டு கேட்குது. ஸோ இப்போ நான் இதை ஒரு வாட்டி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு திருப்பி நான் வந்து நெக்ஸ்ட்டும் நான் வந்து திருப்பி நான் கேட்கும்போது திருப்பியும் பாஸ்வேர்டு கேட்குது. ஸோ ஒரு ஒரு வாட்டியும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு வந்து ப்ராம்ப்ட் ஆகும். இந்த சினாரியோ பார்த்தீங்கன்னா சில வாட்டி உங்களுக்கு நீங்கள் பர்சனல் மிஷினில் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஒரு வாட்டி பாஸ்வேர்ட் கேட்டால் ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்கும், ஒரு மாதிரி திருப்பி திருப்பி நம்ம என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஆனால் இதே நீங்கள் வந்து ஒரு செக்யூர்டான ஒரு என்வரான்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்க, உங்கள் சர்வர் வந்து ரொம்ப செக்யூர்டாக இருக்குது, யாரும் வந்து எந்த கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணாலும் பாஸ்வேர்ட் தெரிஞ்சால் தான் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த என்வரான்மெண்ட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் டைம் அவுட் பார்த்தீங்கன்னா 0ன்னு செட் பண்ணணும். ஸோ நீங்கள் டைம் அவுட் 0ன்னு செட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு வாட்டியும் நீங்கள் வந்து கமாண்ட் என்டர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து ப்ராம்ப்ட் பண்ணும். ஸோ இது வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம் தான். பட் ஆனால் இது வந்து சில இடத்துல வந்து எப்படி அதே விஷயம் வந்து எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்ம பர்சனல் மிஷினில் பார்த்தோம். ஸோ அதே விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸ் என்வரான்மெண்ட்டில் அந்த கமாண்ட் வந்து நம்ம வந்து எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும், எப்படி அதை வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அதை வந்து பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.